தற்போதைய அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே வெள்ள நிவாரண நிதி 2000 ரூபாயை வழங்க கோரி 3 கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கலிஃபத்துல்லா வழங்க கேட்கலாம். வணக்கம் கலிஃபத்துல்லா, கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். பெஞ்சல் புயல் கரையை கடந்த போது விழுப்புரம் மாவட்டத்தை வரலாறு காணாத மழைப்பொழிவை சந்திக்க நேரிட்டது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் புரட்டி போடும் அளவிற்கு அதிக கனமழை கொட்டி தீர்த்து கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்கள் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் குடும்ப அட்டைதாரருக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் ஆனால் திண்டிவனம் பகுதிகள் மட்டும் கொடுக்கப்பட்டது. ஆனால் திண்டிவனம் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் 2000 ரூபாய் தரவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள எராயனூர், வருகப்பட்டு, எடாயங்குளம் கிராம மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படவில்லை. ஆனால் எராயனூரை தாண்டி உள்ள பகுதிகளுக்கு 2000 ரூபாய் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த பகுதிகளுக்கு மட்டும் 2000 ரூபாய் வழங்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி விழுந்துள்ளது. இந்த நிலையில் ஆத்திரமடைந்த அந்த பகுதியைச் சேர்ந்த 3 கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் திண்டிவனம் புதுவை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சாலை மறியலால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்த திண்டிவனம் வட்டாட்சியரை அப்பகுதி கிராம மக்கள் முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் போலீசார் போதுமான அளவு இந்த பகுதியில் இல்லாததால் இந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. மேலும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய முடியாமல் கிளியூர் போலீசார் திணறி வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் பேச்சுவார்த்தையில் போலீசாருடன் கிராம மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கலிஃபத்துல்லா.